அடுத்த வர ஆண்டுகள்ல இப்போ நான் சொன்ன சாதனைகளெல்லாம் நாமளே பீட் பண்ற மாதிரி இதை விட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியா சொல்றேன். இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களோட கடந்த ஆட்சியில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க. அவங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு 10 வருஷத்துல. 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் நடந்தப்போ அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க. அதுவும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார். காவேரி நீர் உரிமையை பெறவும் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல. அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த துயரம்லாம் நடந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தால் தான் அது நிறைவேறிச்சு. நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பத்தி எரிஞ்சுது. ஏன் ஜிஎஸ்டிக்கு தலையாட்டி நம்ம அரசோட உயிர் மூச்சான வரி விதிப்பு உரிமையும் போச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம்னு பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க. ஏன் இதையெல்லாம் இப்ப நினைவுபடுத்துறேன்னா, அப்படிப்பட்ட இருண்ட ஆட்சியிலிருந்து 4 ஆண்டுகள்ல நம்ம விடியல் ஆட்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கோம்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக தான் சொன்னேன். இது சும்மா தொடக்கம் தான். நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், திராவிட மாடலோட வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். 4 ஆண்டுகள்ல சரிவில் இருந்து நம்பர் 1 மாநிலமாகி சாதனை படைச்சோம். இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடுத்து வரும் ஆண்டுகள்ல பார்ப்பீங்க. அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி. பல்லாண்டு என்றைக்கும் உங்களோடு இருப்போம். என்றும் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.